ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐயனார் துறையில பொறுத்தவரைக்கும் நம்ம நெல்லாட்ட நம்ம சோழன்னு சொல்லி பார்க்குறாரு. நம்ம எங்க சேர்ந்து வாழக்கூடாது, கவுன்சிலிங் எவ்வளோ தூரத்துக்கு பிரயோஜனம் சொல்லி பேசுறாங்களா? எனக்கு அப்படியே ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நீங்க அப்பயெல்லாம் எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. நம்ம அவங்களுக்கு சான்ஸே குடுக்கக்கூடாது. நம்மள பொறுத்தவரைக்கும் எப்பயுமே நாம எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கணும். உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கான டைமிங் நீங்க நெறையாவே குடுத்துட்டீங்க. இனிமேலாச்சும் உங்க லைஃப்ப நீங்க பார்த்துக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்றாங்க. மனசுக்குள்ளேயே சோழன் கவலைப்படுறாரு. நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு கூட உன்னால புரிஞ்சுக்கிற முடியல. ஆனா உன்னால எனக்கு லைஃப் கெட்டு போயிரும் மட்டும் நீ வேற மாதிரி சிந்திக்கிறியா? உன்னை நான் எப்படி புரிய வைக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம சோழனே. அதே நேரத்துல சாப்பிடும்போது கூட அவங்களோட அன்பு நிறையவே வெளிப்படுத்துறாங்க நிலா. அதை பார்க்கும்போது சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இந்த அளவுக்கு நீ அன்பா இருக்கிற, ஆனா அதை உன்னால வெளிப்படுத்தாம நீ இன்னமும் ஒரு குற்ற உணர்ச்சியில வாடுற மாதிரி வாழ்றியான்னு ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கான்ஸ்டபிளை பாக்குறாரு நம்ம சோழன். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்தை நிலாவுக்கு இவருக்கும் பண்ணி வச்சு அந்த நத்தம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் பேசுறாரு. என்னடா நான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எப்படா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் யதார்த்தமா கேட்கும்போது, சார் நாங்க நல்லா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க பண்ணி வச்சதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. பின்ன என்னடா முகம்லாம் டல்லா இருக்கு அப்படின்றோன்னே, இப்ப என்ன சார் பண்றது, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை தான், என் முன்னாடி டைவர்ஸ் வேணுங்கிறா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றாரு. என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்க, இப்படித்தான் ஓடி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவங்க அவங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே மனசு மாறி போயிடுறாங்க, அப்படி எதுவும் மாமனார் உனக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அவர் அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் எனக்கு கொடுக்கல, ஆனா அவங்க பண்ண வேற மாதிரி இருந்துச்சு. என்னை வாங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போனவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, என் மேல நிறைய பணத்தை கொடுத்து அதை கிட்னாப் பண்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு அந்த பழியை என் மேல போட்டு விட்டாரு சார். அதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்குள்ள போகும்போது ஆயிடுச்சு. ஆளை விட்டு என்னை தூக்கி கொல்ல பார்த்தாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தான் என் முன்னாடி கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, என்னடா அப்படி சொல்றேன், இது நீ ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திருந்தா கூட நான் கண்டிப்பா இதை நான் ஃபைல் பண்ணி அவங்களை தூக்கி உள்ள வச்சிருப்பீங்களா அப்படின்றாரு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது சார், என் முன்னாடி எனக்கு முக்கியம் இல்லையா, ஒருவேளை அவங்க அப்பாவை நம்ம தூக்கி உள்ள வச்சோம்னா நாளைக்கு இவர் சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், என்னைக்கா இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மைதான்டா, குடும்பத்துல பிரச்சனை வர்றது சகஜம், அதை நம்ம பெருசாக்க கூடாது, இன்னைக்கு மாமனார் மாமனார் உன் மேல தப்பு பண்ணியிருந்தாலும் நாளைக்கு அதுல இருந்து மாறிக்கிடுவாரு அப்படின்றாங்க. அதே நேரத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பின்னாடி எதுக்கடா உன் முன்னாடி டைவர்ஸ் வாங்குறா, ஒருவேளை ஒன்னா பண்ண முடியாது அப்படின்ட்டாக்காண்டி உன் முன்னாடிட்ட பேசி அதை அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், என் முன்னாடி அங்க போக மாட்டா, எங்க வீடு தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, எங்க கூட தான் வாழணும்னு விரும்புறா, இன்னும் சொல்ல போனா எங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே அவளுக்கு பிடிக்கும், என்னையுமே அவளுக்கு பிடிக்கும், ஆனா டைவர்ஸ் கேட்கறா, அது என்ன காரணம் என்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. என்னடா புது கதையா சொல்லிக்கிட்டு இருக்க, புருஷன் அப்படிங்கிற, குடும்பம் பிடிச்சிருக்குங்கிற, அதை டைவர்ஸ் பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், எங்க வீட்டுல தான் வாழுவான்னு சொல்ற, இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணன் மேல அன்பா அண்ணன் அண்ணன் கூப்பிடான்னு சொல்ற, அதே மாதிரி உன் தம்பி அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப உயிரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற, நீயும் நல்ல சந்தோஷமா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ற, அவங்களும் அவங்ககிட்ட நல்லா சந்தோஷமா பேசுறாங்க அப்படின்னு சொல்ற, பின்ன எதுக்குடா டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் சார் என்னால புரிஞ்சுக்கிற முடியல, நானும் கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ ஒரே வார்த்தை உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு மட்டும் சொல்ற, அதுக்கான ரீசன் அவன் சொல்லவே மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே, சார் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களே ஃபோன் பண்ணி கூட கேட்டு பாருங்க, நீலா என்ன பதில் சொல்லுவேன்ட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்றாரு. சரிடா இவ்வளவு தூரம் நீ பேசுற, இது ஒன்னையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்லன்னா, நேரா நிலாவுக்கு போன் அடிக்கிறாரு. என்னம்மா என்னை யாருன்னு உனக்கு தெரியுதா, நான் தான்மா உனக்கு நத்தம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன், உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சோழனு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு, சார் எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நல்லா இருக்கீங்க சார், நீங்க எப்படி சார் இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்கறாங்க. நானும் நல்லா தான்மா இருக்கிறேன், என்னமா உங்களுக்குள்ள பிரச்சனை, என்னமோ நான் கோர்ட்டுக்கு ஒரு கேஸா வர வழியில உங்க பேரு ஃபைல்ல அடிபட்டுச்சு, என்னமோ நீ சோழனை டைவர்ஸ் கேட்கற மாதிரி சொல்றாங்க, அப்படி என்னமா பிரச்சனை, எதுவும் உனக்கு குடும்பம் பத்திரா நான் சோழன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோழன்லாம் எனக்கு எந்த குடும்பமும் பத்தல சார், அவர் என்னை நல்லா தான் வச்சுக்கிறாரு, அப்புறம் எதுக்குமா உனக்கு பிரச்சனை, எதுக்குமா டைவர்ஸ் கேட்குற அப்படின்னு, எங்களுக்குள்ள செட் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்றாங்க. என்னமா செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி உளறிக்கிட்டு இருக்க, நல்லா வச்சுக்கிறாரு, பாசமா இருக்காரு அப்படிங்கிற, அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே உன்னைய கைதாங்களா நல்லா பிரியமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்ற, உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்கன்னு சொல்ற, இவ்வளவும் இருந்து அப்புறம் எதுக்குமா அவன் கூட வாழக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, இதை ஏதாவது சொன்னா தானே என்னால புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்றாரு. இல்ல சார் இதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியாது சார் அப்படின்றாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுவான், நான் வேணா உங்க அப்பா வேணா போய் விசாரிச்சு பாக்குறேன், அவரோட பிளான் எதுவும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. சார் சார் அங்க மட்டும் போயிடாதீங்க, எங்க அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எங்க அப்பா கூட நாங்க பேசுறதே இல்லை அப்படின்றாங்க.
அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்றாரு. வேணா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீயும் சோழன் கொஞ்ச நாளைக்கு டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன பிரச்சனை எதுவும் வருதா இல்லையாங்கிற நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாரு. என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமாமா, ஒரு போலீஸ்காரன் எப்பயுமே மக்கள் மேல ஒரு நல்ல மண்மதிப்போட தான் இருக்கணும். 2 பேரும் ஓடியாந்தீங்க, 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னீங்க, நாங்க பண்ணி வச்சோம். ஆனா இப்ப நீங்க நல்லா சந்தோஷமா வாழணும்னு அப்படித்தானே நாங்க விரும்புவோம். திடீர்னு நீ பாட்டு டைவர்ஸ்னு சொன்னா எனக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும். அதுவும் சொல்ல போனா 6 மாசம் கூட ஆகல. அப்புறம் என்னம்மா வாழ்க்கைய நீங்க வாழ்ந்திருக்க போறீங்க, என்ன புரிஞ்சுக்கிற போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. சார் என்ன சார் பண்றது அப்படின்னு. நீ அதெல்லாம் பேசக்கூடாதுமா, இல்ல நேரம் உன் வீட்லயே வந்துருவேன். வீட்டுல விசாரணை பண்ணும்போது கண்டிப்பா அது தெரிஞ்சு வரும். ஒருவேளை உன் வீட்டுக்கார உன்னை குடும்பப்படுத்திருந்தா கூட அது நாங்க விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு போனே. சார் சார் அப்படியெல்லாம் இல்ல, அவர் நல்ல மனுஷனே. சோழனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என் மேல அன்பாக இருக்கிறாங்க. இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க அப்பாவும் எனக்கு இந்த விஷயத்துல அவரை தேவையில்லாம இந்த பிரச்சனையை நேரடியா எதுவும் பண்ணல. அவரை எங்களுக்கு பிடிக்கல, நாங்க அவரை விட்டு இங்க வேற மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த வாழ்க்கையை அப்படியே கண்டினியூ. பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, என்னடாச்சு ஏன் இவன் நம்மகிட்ட பேசவே மாட்டான், வைக்கவே மாட்டான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. வானதிக்கு டைப் பண்ணியாச்சும் பார்ப்போம், அதில் ஏதாச்சும் அவன் பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் வானதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் டைப் அடிக்கிற பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன இந்நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட வரல, நம்ம நேரிலே போயிடும் சொல்லிட்டு நேரில் வந்துடுறாங்க. நேரில் வந்துட்டு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்னாச்சு ஏன் நீ பேசவே மாட்டேன் என்கிட்ட, இந்த காரணமெல்லாம் என்ன ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் உனக்கு டைப் அடிக்கல, நான் வேறு ஆளுக்கு தான் நான் பேச போனேன், ஆனால் அது தவறி உனக்கு வந்துருச்சு அப்படின்றாரு. அப்படியா சொல்கிற, என்னை தவிர வேறு யாரை நீ விரும்புகிற, யாரையும் பண்ணுறி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு தான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஃபோன் பண்ணுறக்காண்டி டைப் அடிச்சேன். ஆனால் வேலைக்கு ஆள் வரணும்னு அப்படியே நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு அப்படின்னு. இவ்வளோ பாசம் எம்எல்ஏ நீ வச்சிருக்கும்போது எப்படி நீ இந்த மாதிரி நடந்துக்கலாம், ஒரு வார்த்தை ஃபோன் போட்டாச்சு என்கிட்ட நீ பேசியிருக்கணும்ல அப்படின்றாங்க. நீயா கோச்சிட்டு போயிட்டேன், நீயா கோச்சிட்டு போனக்கு முன்னாடி எப்படி நான் திரும்ப நான் பேச முடியும், கோச்சிட்டு போனேன் நீ தான் திரும்ப என்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, மனசு விட்டு 2 பேருமே பேசணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும், அதை விட்டு போட்டு சான்ஸ் நான் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. உன்னுடைய லவ்வையும் உன்னுடைய காதலை நீ என்கிட்ட வெளிப்படுத்தினா தான் நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படும் அப்படின்றாங்க. உடனே பாண்டியன் நீ அதை எதுவும் நினைக்காத, நான் கண்டிப்பாக நான் உன்னை விரும்புறது உண்மை தான், ஆனால் நீ சடனாக கோவிக்கிறனால என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்றாரு. கோபம் இருக்கிறதுல தான் குணமும் இருக்கும், நீ அதெல்லாம் எதுவும் நினைக்கக்கூடாது, எப்பயுமே என் மேலே உன்னோட அன்பு குறையவே கூடாது, நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்தோன்னா, நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் நீ இன்னும் கோபமாக இருக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்கன்னாங்க. கோபம்லாம் ஒன்றுமே கிடையாது வானதி, நான் எப்பயுமே கூலாக தான் இருப்பேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஆள் கிடையாது அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் 2 டீயை வாங்கிட்டு வாங்க, டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் நேராக வீட்டுக்கு வரக்கு முன்னாடி நம்ம நிலா அவங்க அண்ணன்ட்ட சேரன்ட்ட எல்லா வார்த்தையும் சொல்கிறாங்க. நானும் அவரும் போயிட்டு விஷயம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா, நீ டைவர்ஸ்க்கான நேரமும் காலமும் கரெக்டாக வந்துருச்சு, நீ கொடுக்குறது தான் தாமதம் அப்படின்னோடனே அது குறைஞ்சது ஒரு 5-6 கவுன்சிலிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிரியருக்கான இதை எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னோடனே 6 மாதம் ஆகுமாம்மா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோழன் எங்கம்மா அவனை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அவர் பின்னாடியே வரேன்னு சொன்னாரண்ணே, இன்னும் வரல, அவர் வரட்டும், வந்தோடனே நீங்கள் அவர்கிட்ட என்ன நடந்துட்டு கூட நீங்கள் ஓப்பனாக கேளுங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க நிலா. எல்லாருமே வீட்டில் வருத்தப்படுறாங்க, இந்த பிள்ளை புரிஞ்சுக்கவே மாட்டேது, சோழன் இந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசமாக அவ்வளோ அன்பாக இருக்கார், ஆனால் அது எதுவுமே மனசில் வச்சுக்கிறாம இந்த பிள்ளை இப்படி இருக்கே, சரி பார்க்கல என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலை ஹைப்பர் பண்ணுங்கள். சின்ன சேனல் ஆகிறதுனால எனக்கு நிறைய ப்ரோமோட் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.